ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமு இந்த இடத்துல தங்கமயில்கிட்ட வந்து இங்கே பாரும்மா, நான் உனக்கு டீச்சர் வேலைக்கு நானே கேட்டுட்டு வந்துட்டேன். அதனால நீ டீச்சர் வேலைக்கு போமா தங்கமயில அப்படின்றாங்க. நீ படிச்சுட்டு வந்து நீ இருக்க வேண்டாமா, உன்னுடைய ஆசைப்படி நீ டீச்சர் வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலையை செய்யுமா அப்படின்றாங்க. மாமா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போயிட்டு நான் அத்தை பாவம் தனியாக கஷ்டப்படுவாங்க, எதுக்கு மாமா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. மயில், நீ வராதுக்கு முன்னே நான் தனியாக தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என்ன புதுசாக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா, நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்புறமா தங்கமயில் வந்து ரொம்பவே டென்ஷனாக புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேற கம்மியாக படிச்சிருக்காங்க, வந்து இங்கிலீஷ் அத்தி இதுன்னு எல்லாமே வந்து சொல்லித்தர்ற மாதிரி இருக்கும், நான் எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல கடவுளே, நான் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்ட்டு தங்கமயில் புலம்பிட்டு இருக்காங்க. உடனே சரண ரூமுக்கு வந்து தங்கமயில், அப்பா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அதை நினச்சி நீ சந்தோஷப்படணும், ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க மாமா, எனக்கு வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை மாமா, வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கலாம், எனக்கு அது போதும். மயில், எனக்கு ஒன்றே ஒன்று புரியல, எல்லாருமே வந்து படிச்சதுக்கான வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க, அதை நீ வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருக்கலாம், வீட்டிலே எல்லா வேலையும் செய்யலாம்னு நினைக்கிறேன், என்னாச்சு மயில் உனக்குன்றாங்க. படிச்சு இருக்கல, இது மாதிரி ஆசை உனக்கு இல்லையான்னு ஒன்று அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மாமாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வருது போய் அப்படின்ட்டு தங்கமயில் ரொம்பவே பயந்து போகிறாங்க. தங்கமயில் எப்படி சமாளிக்க போகிறாங்க சரணுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.